Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல C# க்கும் C க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தனா C# வந்து ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதாவது OOPS லாங்குவேஜ் நம்ம சொல்லலாம். ஜாவா மாதிரி C# வந்து ஒரு OOPS லாங்குவேஜ். ஆனா C வந்து பார்த்தா OOPS லாங்குவேஜ் கிடையாது. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஆர் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதாவது ஃபங்க்ஷன் அல்லது ஸ்ட்ரக்சர் தான் வந்து அதோட மெயின் கான்செப்டே. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து C# வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது. C வந்து டாப் டவுன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது. இந்த பாட்டம் அப் டாப் டவுனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து செட் ஆஃப் மாடியூலாக பிரிப்பாங்க. அதில் பாட்டம் அப் அப்ரோச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லோ லெவல் டிசைனாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது மாடியூல்ஸ் பாட்டம் லெவலில் இருக்கிற மாடியூல்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாப் மெயின் மாடியூலுக்கு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாட்டம் அப் அப்ரோச். இங்கே வந்து டாப் டவுன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை செட் ஆஃப் மாடியூலாக பிரிப்போம். அதில் ஃபஸ்ட்டு மெயின் மாடியூலில் தான் வந்து நம்ம கோடு எழுதுவோம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சியில் கோடு எழுதுவோம். அதுக்கப்புறமா செப்பரேட்டாக ஒவ்வொரு மாடியூலுக்கும் கோடு எழுதி அதை நம்ம மெயின் மூலமாக கால் பண்ணி சொல்யூஷனை கொடுப்போம். இதுதான் வந்து டாப் டவுன் அப்ரோச். ஸோ டாப் டவுன் பாட்டம் அப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை செட் ஆஃப் மாடியூலாக பிரிப்பாங்க. மேலேருந்து கீழே போனீங்கன்னா அது வந்து C, கீழேருந்து மேலே போனீங்கன்னா அது வந்து C#. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாப் டவுன் அண்டு பாட்டம் அப் அப்ரோச் நம்ம சொல்லலாம். தேர்ட் வந்து பார்த்தோன்னா C# வந்து ஜாவா மாதிரி ஒரு 2-வே லாங்குவேஜ் சிஸ்டம். அதாவது கம்பைலேஷன் உண்டு, இன்டர்பிரேட்டர் உண்டு. கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ண முடியும், டேரெக்டாக வந்து ரன் பண்ண முடியாது. ஆனால் C வந்து பார்த்தோம் அப்படின்னா C++ மாதிரி கம்பைல்டு லாங்குவேஜ் தான். இதில் இன்டர்பிரேட்டர் கிடையாது. அதாவது 1-வே லாங்குவேஜ், கம்பைலேஷன் மட்டும்தான் இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா C# வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜாக நம்ம சொல்லலாம். C வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும் மிடில் லெவல் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸை சப்போர்ட் பண்ணுது. லோ லெவல் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ்க்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம Cயில் அப்ளிகேஷன் இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் C வந்து நம்ம மிடில் லெவல் லாங்குவேஜை சொல்கிறோம். ஆனால் C வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் சொன்னாலும் அது வந்து ஓகே தான். பட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மிடில் லெவல் லாங்குவேஜ் தான் வந்து C. அதுக்கப்புறம் வந்து C# ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா C++, ஜாவா, VB இந்த 3 லாங்குவேஜில் தான் C# வந்து டிரைவ் பண்ணாங்க. அதில் C++ பார்த்தோம் அப்படின்னா OOPS கான்செப்ட் கொடுக்குது. ஜாவா வந்து பார்த்தோம் அப்படின்னா C# வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஏன்னா C# ப்ரோக்ராமும் ஜாவா ப்ரோக்ராமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, லைட்டாக தான் வந்து டிஃப்ரென்ஸ் மாறும். அதுக்கப்புறம் VB வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டிசைன் வந்து C# வந்து கொடுக்குது. அதனால் வந்து C++, ஜாவா, VB இந்த 3 லாங்குவேஜில் தான் C# வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். C வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற B அண்டு PCPL பேசிக் கம்பைன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த 2 லாங்குவேஜில் தான் C வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 6th பார்த்தோம் அப்படின்னா C# வந்து பாயிண்டருக்கு வந்து இன்டைரக்ட் சப்போர்ட் தான் கொடுக்கும். டைரெக்டாக வந்து பாயிண்டர் வந்து C# யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் அன்சேஃப்ங்கிற ஒரு மாடிஃபையரை போட்டுட்டு உங்கள் மெத்தடோ அல்லது பிளாக்கோ நீங்கள் அன்சேஃபாக மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் பாயிண்டர் சேவ் பண்ண முடியும், டேரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் Cயில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. C வந்து பாயிண்டருக்கு ஃபேமஸ். ஸோ டேரெக்டாக வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா C# வந்து மெயினாக நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம், வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இன்டர்நெட்டு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து C# வந்து ரொம்ப பாப்புலர். இப்போ IoT, க்ளவுடு இது எல்லாமே வந்து C#ல அட்வான்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் C வந்து பார்த்தா அப்படின்னா ஒன்லி சிஸ்டம் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா விண்டோஸ், இன்டர்நெட் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், IoT, க்ளவுட் இதெல்லாம் வந்து ரொம்ப லேக்கிங். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து இப்போ C வந்து ரொம்ப பாப்புலரும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தா அப்படின்னா C# வந்து .cs தான் நீங்கள் சேவ் பண்ணணும். Cக்கு வந்து பார்த்தீங்கன்னா .c தான் நீங்கள் சேவ் பண்ணணும். நீங்கள் ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா ஐடியா வந்து எல்லாமே பார்த்துக்கும். பட் மேனுவலாக பண்ணும்போது நீங்கள் ஃபைல் நேம் வந்து யூசர் டிஃபைன் அது எதுனா கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நேம் வந்து .cs தான். CS அப்படின்னா C#, இது Cனா C அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் C# வந்து ஐடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் ஐடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ தான். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட். இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து C# வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது கன்சோல் அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், க்ளவுட் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், இன்டர்நெட் அப்ளிகேஷன், IoT, மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஐடியில் பார்த்துக்கலாம். அதுவும் லேட்டஸ்ட் ஐடி 2022 இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் லைட் வெயிட் வெர்ஷன் VSC விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வெறும் ஒரு C# மட்டும் போடணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனாக அதாவது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஐடி வேணும் அப்படின்னா ஷார்ப் டெவலப். பட் ரெக்கமெண்டட் ஐடி பார்த்தோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ தான். இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Cக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸலண்ட்டான ஐடி பார்த்தோம் அப்படின்னா கோட் பிளாக்ஸ் ஐடி. இந்த கோட் பிளாக்ஸ் ஐடி பார்த்தோம் அப்படின்னா C++ ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு என்விரான்மெண்ட் வந்து
கிளியராக இருக்கும், உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஏன்னா எடிட்டர் ஐடின்றதுனால அதுலேயே வந்து கம்பைலர் இருக்குது, எடிட்டர் இருக்குது, டீபக்கர் எல்லாமே அதில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பேக்கப்பும் செக்யூராக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். ஒருவேளை கோட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து விஎஸ்சிங்கிற அந்த சேம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து நீங்கள் பிளகின் மூலமாக போட்டு அதுலேயும் C++ பண்ண முடியும். இது இல்லாமல் மற்ற ஐடி பார்த்தா அப்படின்னா எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், C++, அதுக்கப்புறம் C-Freeன்ற மாதிரி நிறையா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து C#க்கும் C-க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். பொதுவாக வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் C-லேருந்து C# போனாலும் சரி, இல்லை C-லேருந்து ஜாவா போனாலும் சரி, ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 லாங்குவேஜோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சதை தான் உங்களால் வந்து அடுத்தடுத்த லாங்குவேஜ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.